இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பாலக் பன்னீர் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் ஃபேவரட் இது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனாலும் நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? பாலக் பன்னீர், கடாய் பன்னீர், மட்டர் பன்னீர், பன்னீர் டிக்கா, இப்படி பன்னீரில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக் பன்னீர். பாலக் பன்னீர் வீட்டிலே ரொம்ப நல்லாவே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிங்க, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிட்டு ஜீரகம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஜீரகம் மட்டும் போட்டுட்டு பாலக்கை நம்ம வதக்கி அதை வேக வச்சு எடுத்து அரைக்கிடுங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஜீரகம் மட்டும்தான் இப்போ போடணும். ஜீரகம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், எவ்வளோ பாலக்கு பெரிய கட்டு கிடைக்குதா இல்லை சின்னது கிடைக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம். சின்னதுன்னா 1 வெங்காயம், பெருசுனா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய கட்டாயம் கட்டிருக்கேன், அதனால் நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம பாலக்கையும் சேர்த்துறோம். பாலக்கையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கரில் கூட 2 விசில் விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா 2 விசில் விட்டு அரைச்சி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயிலே தான் பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. குக்கரில் கூட பண்ணலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதான் நம்ம பாலக் சேர்க்க போகிறோம். பாலக் இப்போ சீசன் முடிய போகுது. டெல்லியில் இப்போ சம்மர் தொடங்கிடுச்சுறாங்க, அதனால் வின்டரில் தான் நல்லா பாலக் கிடைக்கும். இது கொஞ்சம் முத்துன பாலக்கு தான், அதனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்ல டார்க் க்ரீன் கலரில் கிடச்சி, ஏன்னா கொஞ்சம் லைட்டு க்ரீனில் தான் கிடைக்கும். எப்போயும் நல்லா பெரிய கட்டு கிடச்சிச்சு, அதனால் நான் பெருசாக கொஞ்சம் 2 வெங்காயம்லாம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கீரை தான் 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும்ல, அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். வெந்த பின்னாடி பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு. அந்த ஹோட்டல்லாம் முந்திரி பருப்பு, பால், பட்டரு இதெல்லாம் நிறைய சேர்த்து பண்ணுவாங்க. அப்போ தான் அதுக்கு நமக்கு அத்தன்டிக்காக அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்துட்டேங்க. இது கூடயே நமக்கு வெந்து வந்துடும். அப்போ அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா முந்திரி பருப்பை நீங்கள் ஊற வச்சும் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறப்ப. நான் இப்படியே தான் போட்டுறது. இது கூட நமக்கு வெந்து வந்துடும், அரைச்சிடலாம். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அரைச்சிட்டு இப்போ தான் நம்ம பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு இன்னொரு அதே கடாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயில் இப்போ நம்ம பட்டர் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்தோம், இப்போ எண்ணெய் சேர்க்குறதில்ல, பட்டர் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ கடாயில் பட்டர் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் வேணாம், பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா நமக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ அரைச்சி ஊற்றி வச்சு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. நல்லா கிளறி விட்டோம்னா இப்போ உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் இருக்குது. மீன் மசாலா வேணால் சிக்கன் மசாலா, இல்லைன்னா மட்டன் மசாலா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பன்னீரை லைட்டாக திருப்பியும் பட்டரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா பாலக் பன்னீர் ரெடி ஆயிருங்க. இப்போ இதை நம்ம சேர்த்தாச்சு, எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டுருக்கோம்னா அந்த ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம எப்படியும் கொதிக்க தாங்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம பன்னீர் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் பண்ணுறவங்களா இருந்தால் வீட்லேயும் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கடையில் தான் வாங்கினேன்.
கொதிச்சிருச்சு. இப்போ பன்னீரை நம்ம இப்போ இதை நான் இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த கடாயில் இன்னொரு கடாயை எடுத்து வச்சுட்டு பன்னீர் ரோஸ்ட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இதுக்கும் நான் பட்டர் தான் சேர்க்குறேன், எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. நமக்கு ஒரிஜினல் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும், அத்தன்டிக்காக ஒரு டெஸ்ட் வேணும்னா பட்டர் தான் சேர்க்கணும். நார்த் இந்தியன்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இங்கே பட்டர்லேயே பண்ணுவாங்க. எண்ணெய் அவ்வளோவா இந்த டிஷ்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பன்னீரை நறுக்கி போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணி அதில் சேர்த்து விட்டுட்டா பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டுட்டு இந்த பன்னீரில் உப்பு சேர்க்கணும், அதனால் நம்ம அதில் சேர்த்துட்டோம். அதுலேயும் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பாலக் பன்னீர் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் அழகாக திருப்பி போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கூட சேர்த்துட்டிங்கன்னா பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பாலக் பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஆமாம், பாலக்கை நம்ம வேக தான் வைக்க போனோம். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம எப்போவும் எல்லா மசாலா பண்ணுற மாதிரி. அது கூட எண்ணெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். இதில் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் லாஸ்ட்டில் க்ரீம் லைட்டாக அப்படி மேலாப்பில் இது பண்ணி விடுங்க. க்ரீம் இல்லையா, பால் காய்ச்சினா அந்த ஏடு இருக்கும், அந்த ஏடை எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே சர்வ் பண்ணிடுறாங்க. நமக்கு இந்த டிஷ்லாம் நல்லாவே பண்ண தெரியுன்ற மாதிரி. ஆமாங்க, இந்த பார்த்திங்கன்னா க்ரீம் அன்றைக்கி நான் இப்படி தான் வச்சுட்டேன். இப்படி வச்சு அதை அப்படியே மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்க, பாய்ங்க.